வக்கீல் சார் வணக்கம். வணக்கம் வக்கீல் சார். வக்கீல் சார் வணக்கம் சார். நிறுத்தண்டா. இந்தாப்பா சிவகாசி டீ. இந்த ஓசி டீக்காக உங்களுக்கெல்லாம் போய் டீ வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏ சார் வக்கீல் படிச்சிக்கேன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா, செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்களா, தேர்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணீங்களா? வண்டி ஏறின தவளை மாதிரி இருந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசாதடா. டீ கிளாஸ் வக்கீல்னு கிண்டல் பண்றியா? ஏன்பா சிவகாசி இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா? என்னப்பா பண்ற? டீல சூடு கம்மியா இருக்கு, அதான் சூடு பண்றேன். வெல்டிங் நெருப்புல டீயை சூடு பண்ற அளவுக்கு உன் லொள்ளு ஜாஸ்தியா போயிடுத்தேன். இப்ப என்ன பண்ற? சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் ஆத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏப்ப சிங்கிள் டீயே இந்த பாடுபடுத்துறியே, நாளைக்கு பொண்டா டீயை என்ன பாடுபடுத்துவ? யோ நான் ஏன் உன் பொண்டாட்டிய போடுறேன்? என் பொண்டாட்டி இல்லப்பா, உன் பொண்டாட்டிய சொன்னேன். சரி வெங்கி, உன்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சே, எப்படி கோர்ட்டுக்கு போற வக்கீல் பெரிய வக்கீல் ஏமாந்துருச்சா? ஏமாந்ததாவே இல்லப்பா, நான் தான் படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷமா எந்த கேஸும் கிடைக்காம அல்லாடிட்டு இருந்தேன். ஒரு பையன் வந்து கோதாவரி தெரு 9ஆம் நம்பர் ஆத்துல ஒரு பெரிய கேஸ் இருக்கு, போய் பாருங்கோ, எங்கேயோ போயிடுவேள் அப்படின்னு சொன்னான். ஆசைப்பட்டு ஓடி போய் அந்த ஆத்து காலிங் பெல் அடிச்சேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் அடிச்சது காலிங் பெல் இல்ல, நேக்கு நானே அடிச்சேன் சாவு மணின்னு. அந்த கேஸ பாத்தீங்களா? அது பாக்குற கேஸ் இல்லப்பா. ஏன்டா பூகம்பத்துக்கு பிறந்தவனே அதுக்கு இந்த குதி குதிக்கிற? சரி வெங்கி வெங்கி மேட்ருக்கு வா. எங்க விட்ட? கேஸ்ல விட்டீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன சபலத்துல அந்த கேஸ்ல விழுந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கேஸையே கட்டிட்டு எழுதுன்னு இருக்கு. கவலைப்படாத வெங்கி, அங்க பாரு கேஸ் வந்துருச்சு. வந்துட்டா வரும்னு எனக்கு தெரியும். இன்னையில இருந்து நான் டீ கிளாஸ் வக்கீல் இல்ல, ஹை கிளாஸ் வக்கீல். வக்கீல் சார் கேஸ் எடுத்துக்கங்க. வாழ்க்கையில கோர்ட்டு கேஸை தவிர எல்லா கேஸும் வந்துட்டு இருக்கு. இங்க சிவகாசி ஒருத்தர் இருப்பானே, எங்கடா? என்னது சிவகாசின்னு ஒருத்தனா? அப்புறம் அவன் என்ன 10 பேரா? கூப்பிடுறா அவனை. சிவகாசி இந்த என்ட்ரிலாம் வேலைக்கு ஆகாது. அங்க நோய் என்ட்ரில பல பேர் புகுந்துட்டாங்க. நீ தானே சிவகாசி? வாடா விடுங்க, வாடா அட விடுங்க. வா. எங்க கூப்பிட்டு போறீங்க? வாடா சொல்றேன். வாடா. இதத்தான் உன்கிட்ட தான் எதிர்பார்த்தேன். இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்க. ஆமா, ஏதோ உள் பாவாடை வெளி பாவாடைன்னு என் தங்கச்சி கிட்ட விளக்கம் கேட்டியாமே. தங்கச்சியா? ஆமா, நானும் என் தங்கச்சியும் ரெட்டை பெறுவீங்க, ஒரே மாதிரி இருப்போம். என் பேரு ஹேமா, அவ பேரு ஹோமா. ஹோமாவா? ஆமா, நான் இங்க லோக்கல்ல படிச்சவன், ஆனா என் தங்கச்சி ஃபாரின்ல படிச்சவ. அவ அந்த கல்ச்சர்ல ஸ்லீவ்ல ஷார்ட்ஸ்னு கொஞ்சம் மாடர்னா போட்டிருக்கா. அதே போய் நீ அசிங்கம்னு சொன்னியாமே. ஆமா, பொம்பளைங்க சேலை கட்டினா ஆம்பளைங்க கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொன்னியாமே. சொன்னியா? யா, நீ சொன்ன மாதிரியே சோலை அம்மா சேலை கட்டி வந்திருக்காங்க. கையெடுத்து கும்பிடு. சரி, இவங்களை விடு. பாம்பேல இருந்தோ அக்கா வந்திருக்காங்க, அவங்களை கும்பிடு. சிவகாசி, ஐஸ்வர்யா ராய், மனிஷா கொய்ராலா, கஜோல், இவ எல்லாரும் பாம்பே பார்ட்டிகள் தான். பிரமாதமா இருப்பா. எங்கம்மா வர சொல்லு. அக்கா என்னங்கடா நான் மச மசான்னு பேசிட்டு சீக்கிரம் கும்பிடுறா. எங்க வீட்டுக்காரர் காத்துட்டு இருப்பார்ல. வீட்டுக்காரரா? இன்னைக்கு பிப்ரவரி 14ல. அதுக்கு? இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல. அதுக்கு? நாங்க லவ் பண்ணில மேரேஜ் பண்ணிக்கணும். லவ்? வர இரு. உங்களுக்கு கும்பிட்டு மரியாதை இல்ல, ராணுவ மரியாதை தான். ஓடுங்க, ஓடுங்கன்றல. இந்த பேர் உன் தங்கச்சி அரைங்குறையமா ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பொண்ணா லட்சணமா இருந்துச்சு. நீ என்னதான் பாவாடை தாவணி போட்டு வந்தா கூட உன்னை பார்த்தா பொண்ணா தெரியல, பஜாரி மாதிரி இருக்கிற. எப்படியா
எனக்கும் என் தங்கச்சிக்கும் இவ்வளவு அக்யூரேட்டா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சேன். எடவென்று சொல்வதப்பா அதெல்லாம் ஒரு தனி கலமா. உங்க அப்பாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. உங்களை ரெட்டை பிறவை பெத்தாங்க உங்க அம்மா. எங்களை ரெட்டை பிறவியா? ஆமா, குறுக்க பேசக்கூடாது. உங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சிவகாசி அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா சிவகாசி லுக்கே தனி. அண்ணே ஒரு 5 தடவை டர்ன் பண்ணுங்களே. இப்ப நடங்க. கமான்யா. யார் பேண்ட் தெரியல, நானே தோச்சு போட்டேன். பரவாயில்ல. ஏன்பா பிகேஎம் காலேஜ்ல படிக்கிற தினேஷ் யாரு? ஏன் ரூம்மேட் தான். இதோ இவன் தான். என்ன விஷயம்? என்னடா வக்கீல கூட்டி வந்திருக்கீங்க? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். எனக்கு என் கிளையண்ட் போட்டு அடிக்கிறேன். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின்ன என்ன உங்களுக்கா கொடுப்பா? ஏய் என்னடா பேசுற? என்னடா வக்கீல்? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடின்னு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டு திமிச்சிக்கட்டேன்னு பாடிட்டு இருப்பானே. வக்கீலா பேசு. நீ போலீஸா பேசு. ஏண்டா பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுத்தியா? ஒரு பொண்ணுக்கு இல்லனே, அது மாதிரி 10 பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். 10 பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தியா? உன்ன எங்கடா அந்த வக்கீல்? நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். என் கிளையண்ட் மேல இருந்து கை எடுங்கோ. அண்ணே, அந்த பொண்ணு கொடுத்த லெட்டரை இவங்க வாங்கி படிச்சு பார்க்க சொல்லுங்கண்ணே. அதில் ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அவங்க நான் அடிச்சே கொல்லட்டும். என் சாவுக்கு நான் தான் காரணம். நானே எழுதி கொடுத்துறேண்ணே. யார் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஹேமான்னு ஒரு பொண்ணுண்ணே. எங்க இருப்பா? காலேஜ்ல தான். ஏய், நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேல கைய வச்சிங்க, வெட்டி சாச்சிடுவேன். உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கேட்டலாம், இந்த சிவகாசிக்கு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேஸான கோர்ட்டுக்கு போவோம்னா? கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஐட்டுன்னு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த வெங்கியை மீறி விதி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுத்துனா நாங்களாம் போவோம், ஆனா நீ வரமாட்ட. ஏன்? நாங்க கோர்ட்டுக்கு போறதே உன்னை போட்டு தள்ளதுக்காக தானே. என்னப்பா சிவகாசி, ஃபயரை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற? பாத்துப்பா, மூஞ்சில வச்சிட போற. இந்த சிவகாசிக்கு ஃபயர்லாம் ஸ்ப்ரே மாதிரிடா. யாரா இந்த சிவகாசியை சுண்டி கூப்பிடுறது? யாருடா இல்ல யாருடி? என்னடா கண்ணு, நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே வீட்டுல இருக்க முடியலையோ? என்ன தேடி வந்துட்ட? அண்ணே உங்க ரேஞ்சு கையில வீசினா உலகலையே தேடி ஓடி வரும். இது உள்ளூர் அழகி தேடி வராத பின்ன. இந்த பார், உன் கூட பைக்ல வந்ததுன்னா என் செயின் அத்துது நீ. நம்ம 2 பேரும் என்ன சப்பா கிட்ட போட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபசர். நீ ஐ லவ் யூ சொல்றதா இருந்தா என்கிட்ட இல்ல சொல்லணும். எதுக்கு தங்கச்சி கிட்ட போய் சொன்ன? தங்கச்சி கிட்டயா? ஆமா, அவ என்ன உன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டி நினைச்சியா? அவ ஃபாரின்ல படிச்சவ. அவ கல்ச்சர் வேற, கலாச்சாரம் வேற. பப்ளிக்ல இன்டீசென்ட்டா ஐ லவ் யூ கத்தி இருக்க. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பார்ட்டில ஐ லவ் யூ சொன்னது தாங்க மாட்டாம அவ பாய்சன் சாப்பிட்டா. இப்ப அவ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்லையா? ஹலோ அம்மா ஹேமா, எங்க இருக்க? அப்பா, தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? தங்கச்சியா? என்ன உளர்ற? இது டாக்டர் கையை விரிச்சிட்டாரா? என்னம்மா உளர்ற? பொழிக்கிறது கஷ்டமா? அப்பா, அவ சாவுக்கு இவங்க தான் காரணம்னு மரண வாக்குமூலம் எழுதி வாங்கியாச்சுல. அது போதும்பா. தப்பார், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு,
ஒன்ன மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற அல்ல கை நல்ல கை நொல்ல கை எல்லா கையிலயும் வெள்ளங்க மாட்டி கோட்ல நிறுத்தி தூக்குல தொங்க விட்டு நாக்க வெளியே தள்ள வைக்கல, நான் என் தங்கச்சி காக்கா. ஏன்பா சிவகாசி, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் அக்கு வேற ஆணி வேற வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்னு லுக்கே தனின்னு லுக்கு மக்காயிச்சப்பா. டேய், அவ எப்ப சாவாளோ, எப்ப போலீஸ் வருமோ? போலீஸா? வேற கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இது பொம்பளை கேஸ், ஸ்ட்ரைட்டா லேடி போலீஸ் வந்துருவாங்க. லேடி போலீஸா? கண்டிப்பா அவங்க தான் வரணுமா? இது வெறும் பொம்பளை கேஸ் மாத்திரம் இல்ல, கொலை கேஸ். சட்டப்படி அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும். டேய் சிவகாசி, ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் குடுறா. எதுக்குடா? வீட்டுக்கு போய் ஜட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே அது ஜட்டி இல்லனே, ஷார்ட்ஸ். வாய முர்றா, உனக்கு வேணா அது ஷார்ட்ஸா இருக்கலாம், சிவகாசிக்கு அது ஜட்டி. சரிதானே சிவகாசி? ரொம்ப முக்கியம், இந்த டயலாக் தான் கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏன்பா, ஏற்கனவே உனக்கும் பொம்பளை போலீஸ்க்கும் பகை. இந்த நேரத்துல நீ மாட்டின உன்னை நுங்கு எடுத்துருவாங்க. உன்னை நுங்கு எடுத்தா பரவாயில்ல, பங்குக்கு எங்க நுங்கையும் எடுப்பாங்கப்பா. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன? உடனே போய் முன்ஜாமீன் வாங்கணும். எங்கடா அந்த வக்கீல் வெங்கி? அவன் கடக்குறான் சொங்கி. அந்த சொங்கியை வச்சு தாண்ட ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும். என்னது அர்ஜென்ட்டா முன்ஜாமீன் வேணுமா? எதுக்குன்னு விவரமா சொல்லுங்க. இவன் ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான், அது தாங்காம அந்த பொண்ணு பாய்சன். யோ, என்ன அது புது கேஸா இருக்கு? லவ் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு விஷம் குடிக்கும்? சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, லவ் அண்ணே சொன்ன விதமே வேற. இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க. இது நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்னவேலு இருக்காரோ இல்லையோ, ஓ, அவருடைய இளைய பொண்ணு, அதாவது 2வது பொண்ணு கிட்ட தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான். அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அப்போ போன்னு எடுத்துட்டு இருக்கு. அவரோட மூத்த பொண்ணு, அதான்ப்பா பெரிய பொண்ணு, அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு? சரிப்பா, போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன். சார், முஞ்சா அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இவர் ஆபீஸர் நம்ம கடை பிளாட்பாரத்துல தான் இருக்கு. இவர் பிளாட்பாரம் வக்கீல் தானே? ஹலோ, உக்காரு. நீங்க சொன்னீங்களே நகைக்கடைக்காரர் ரத்னவேலு, அவருக்கு 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு தான். யோ, சிவகாசிக்கு காது குத்த பாக்குறியா? நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா? சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி. இத பாருங்க, நான் அவருடைய குடும்ப வக்கீல். அவன் என்ன அநாத வக்கீல்? நீ என்னைய கேனத்தனமா விடுப்பா, சொட்டைய விடுப்பா. நகைக்கடைக்காரர் ரத்னவேலு இருக்காருல்ல, இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு என்னப்பா? 10 வருஷமா நான் தான் அவருக்கு குடும்ப வக்கீல். அப்படி விவரமா சொல்லுங்க, அப்போதானே எங்க சிவகாசிக்கு புரியும். இல்ல சிவகாசி, உங்க ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது, உங்களுக்கு வேற மாதிரி தான் பேசி புரிய வைக்கணும். இது ஸ்பீக்கர் போனு, இதுல நான் பேசினாலும் கேட்கும், அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேட்கும். இப்ப கேளுங்க. ஹலோ, ஏமா பேசுறேன்? தாண்டாமா, லாயர் லியோ பேசுறேன். அங்கிள், சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஆமா, நீ எங்க இருக்க? நான் டிநகர் ஜிம்ல இருக்கேன். என்ன அங்கிள் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ராமநாதன் தெருல 4 தடியனுங்களை கலாய்ச்சிட்டு இருந்தியே, அது என்ன மேட்ரு? அதே கேக்குறீங்க. அந்த ஏரியாவுல சிவகாசின்னு ஒருத்தர் இருக்கான். ஒன்னா நம்பர் மாங்கா மடையன். மாங்கா மடையனா? அவன் பார்க்கத்தான் அமைதியா இருப்பான், பேச ஆரம்பிச்சானா அராத்துனா அராத்து, அப்படி ஒரு அராத்து. மண்டன மண்ட, அப்படி ஒரு மண்ட. மவள என்கிட்ட ஓவரா பேசினா நான் யாரு? 10 பொம்பளைங்களோட போய் கலாஞ்சிட்டல, ஒடிய அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒடியனா? இன்னொன்னே கேளுங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நாங்க 2 பேர்வின்னு சும்மா ரீல் விட்டேன், அது அப்படியே நம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனாவது அட்டி முட்டாள், அவ கூட இருக்காங்கல்ல சில, அவங்க யார் தெரியுமா?
வடி கட்ட அங்கிள் கடைசியில போலீஸ் கேஸ்ல சும்மா மிரட்டின பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? எங்க மாட்டிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. சிட்டில எவனாவது கூம்பட்ட வக்கீல் இருப்பான்ல அவங்க கிட்ட போய் நிப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேமா வைமா. முன்ஜாமீன் கேட்டீங்க? யோ வக்கீலே, இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன்ஜாமீன், பின் ஜாமீன், சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனையும் ரெடி பண்ணி வை. To the beat, just get ready now. Yo, I'm not Sivagasi, I'm his brother now. Yeah, come on. నమస్కారం, బాగున్నావా? రండిరా. யூ ஹேமா, எங்க அண்ணனை நீ திட்டியாமே. அண்ணனியா? ஆமா, நான் எங்க அண்ணனும் ரெட்ட பேருங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சிவகாசி, இவன் பேரு வைகாசி. வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி, அம்மா பேரு புரட்டாசி. இப்ப அது மேட்டர் இல்ல. எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான். ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா, 800 பேர் பலி. 800 பேரா? అవును. ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்ட பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ, తమ్ముడు బంకి పేసతాను. వాట్? బంకి? అవును. నువ్వు రెట్ట పిరవి, ఇవరు రెట్ట పిరవి, ఇవను రెట్ట పిరవి, నేను రెట్ట పిరవి இருக்கக்கூடாதா? నేనేంటి ఇళచవాయిలువా? பவுந்தி பாவா, అలా చెప్పరా? நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க. என்னடி சீட்டிங்க? அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்க. என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிடல்ல இருக்கா, சீரியஸா இருக்கான்னு சொன்ன. அவளை இப்ப காட்டுற, இல்லன்னு வச்சுக்க அவளை நொங்கிருவ நொங்கி. இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன 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 பொறுமையா பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. இவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட் மேட்டர். உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம். நீ மேட்டர் சொல்லு. சரி, ஓகே. I love you. 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 டேய், எல்லாரும் வெளியே போங்கடா. நாங்க தான் உன் நண்பர்களாச்சே, உன்னை விட்டு போகவே மாட்டோம். பிச்சி போங்க. நாங்கனா உயிர் நண்பர்கள். உயிரே பண்ணணும், இங்க இருந்து போக மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வெச்சுக்க, இங்க நீங்க இருப்பீங்க, ஆனா உயிர் இருக்காது. I will meet you in the court. ரெண்டரா ஜட்ஜ் கூட என்ன வெளியே போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான். அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எழுத்து விடுறேன் இந்த கேஸை. ஏண்டா, இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா? அது போனா போயிட்டு போறதே. நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். இப்போ அதுவும் முக்கியம். மேட்டருக்கு வாயா. இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்கினா நீ லாயர் இல்ல, புரோக்கர். கரெக்ட். என்ன இன்னும் ஆளே காணா? ஜிம்னு காணா? தம்பி, உள்ள என்னடா சொன்னே? உண்மையை சொன்னேன். பெரிய பாஷா இவரு. நடந்ததை விவரமா சொல்ற. திருப்தி தானே? அப்புறம் என்னப்பா, சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க வேண்டியதானே? போட்டா போச்சு. என்னடி, ஒரு கை உடைச்சது பத்தல, இன்னொரு கையும் உடைக்கணுமா? உடையப்பன அது இல்லனே, உங்க ஃபேக்டரி தெரியலன்னு ஒருத்தர் வழி கேட்டாரு, அதான் கூட்டி வந்தேன். வழியா? உடையப்பா ஃபேக்டரி வழி கேட்டவன் யாருடா? நீ எங்கடா வந்த? ஆனா உங்களுக்கும் எனக்கும் பேச்சுக்கா. நான் அப்பச்சியோட பேசிக்கிறேன். உடையப்பா கொஞ்சம் பொறுப்பா. அந்த புள்ளதான் அப்பச்சிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுது. பேசட்டுமே. நீ பேசுப்பா. வணக்கம் 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 வணக்கம். அப்புச்சி சொல்லுப்பா. நீங்க வாங்க போறீங்களே சொத்து, அது பரம்பரை சொத்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். இப்போ ஒரு நாளைக்கே வந்து எப்படி நான் கையெழுத்து போடாம சொத்தை வாங்குனீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன்.
நான் தான் இவரோட தம்பின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், ஏன்னா தொம்ம ஏன் கையெழுத்து இல்லாம ஏன் சொத்தை எப்படியா வாங்குவ நீங்க? ஏய், எப்படியா வாங்குவ? நான் இவன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா? எங்க அப்பா என் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்தியா? இவன் கையெழுத்து மட்டும் பத்தாது, நானும் சேர்ந்து எப்படியா என் கையெழுத்து நம்ம சொத்தை வாங்குவ நீ? எட்ரா அருவால இந்த கைதான சொத்தை வாங்குச்சு. அப்புச்சிங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து உங்க கைய வெட்டினார்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவீங்க? கள்ளங்கபடம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க, பார்த்து ஆளும் வில்லங்கம் சொத்தும் வில்லங்கம். என்னனே அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறேன்? கேட்டனா ஏட்ரா ஆட்டோ. ஐயா காசு எடுங்க. உடையப்பா சொத்துல வில்லங்க இருக்க போடுங்க. யோ ஒரு வில்லங்கமும் இல்ல, நீ காசு எடுப்பா. யோ என் தம்பி தான் செத்து போயிட்டான்னு சொல்றேன்ல. உடையப்பா உன் தம்பி செத்துட்டா நீயே சொன்ன எப்படி? ஊரு சொல்லணும், உறவு சொல்லணும், அம்மா தங்கச்சியாவது சொல்லணும். இல்லன்னா உன் தம்பியோட டெத் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படி இல்லன்னா உன் தம்பியே நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்தை விற்க முடியும். இதான்ப்பா சட்டம். ஓஹோ, இந்த இளவுதான் உங்க சட்டம் சொல்லுதோ? நல்லா கேட்டுக்கங்க. வர்ற 12ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நான் சொத்தை வித்துக்கிறேன். அதுக்குள்ள இந்த சட்டம் சொல்ற எல்லா இளவும் வந்து விழும். அண்ணே, உன் தம்பி சாகல அண்ணே. எந்த முட்டா பையனை சொன்னது உன் தம்பி செத்துட்டானே? உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். நான் சொல்றேன், உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். இந்த தம்பி செத்துட்டா உங்களுக்கு என்ன வேற தம்பியே கிடையாதா? நான் உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த 4 பயலுங்க உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த மாதிரி உங்களுக்கு 1000 தம்பிங்கண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கங்க. இது எல்லாமே நாடகம். என்ன நாடகமா? இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதுல நான் ஒரு நடிகன், நீங்க எல்லாருமே நடிகர்கள். இந்த செத்து கிடக்கிறாரே முத்தப்பா, இவர் முன்னாள் நடிகர். இந்த உசுரோட இருக்கிறாரே உடையப்பா, இவர் உலகமகா நடிகர் முத்தப்பா. உங்க அண்ணன் உன்னை பிரிச்சு கண்ணீரா வடிக்கிறார். அது நீலி கண்ணீரோ போலி கண்ணீரோ இல்லப்பா, நிஜ கண்ணீர். நே செத்தவன் கேட்டானே, பணத்தை எழுப்பியா போனதுக்கு? எங்க முத்தப்பா பாக்கெட்ல பணம் இருக்குங்க. என்னது பணத்துக்குள்ள பணம்? என்னப்பா இது புதுசு புதுசா குழப்புறீங்களே? எப்பா பணம் இல்லப்பா, ஏதோ கடிதாசி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப படிங்க. அன்புள்ள உடையப்பா அண்ணனுக்கு உன் தம்பி முத்தப்பா எழுதுவது, உங்களை எல்லாம் பிரிஞ்சு 15 வருஷம் அனாதையா வாழ்ந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் ஊர்ல இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கும் ஊர் காரியங்களுக்கும் பயன்படும்படி எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு ஒரு பின் குறிப்பு, என் சொத்தையெல்லாம் எங்க அண்ணங்கிட்ட இருந்து அனாதைகளுக்கு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன அடக்கம் செய்யணும். அப்படி செஞ்சா என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு முத்தப்பா. அப்புறம் என்ன உடையப்பா, உன் சொத்துல பாதிய அனாதைகளுக்கு எழுதி வச்சிரு. யோ இது என் தம்பி எழுதுற கடிதாசு இல்லையா? இது உன் தம்பி தானே? ஆமா. இவன் பையில இருந்தா இந்த கடிதாசு எடுத்தேன். அதுக்கு இந்த தம்பி எழுதாம இந்த தம்பியா எழுதி வச்சாரு. இந்த பாருங்க, இது என் தம்பி கடிதாசம் இல்ல, அவன் கையெழுத்தும் இல்ல. நீ சொல்லலாயா? ஊர் எப்படி நம்பும்? நம்ப வைக்கிறேன்டி. நான் பெருசு சின்ன வயசுல என் தம்பி எழுதின நோட் புக், இந்த கையெழுத்தையும் அந்த கையெழுத்தையும். என்னப்பா இது, 2 கையெழுத்து அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கப்பா. அப்ப தம்பி கையெழுத்து தான். நல்லதா போச்சு. உடையப்பா சொத்தை பூரா ஊருக்கு எழுதி வச்சிரு, அதுக்கப்புறம் தான் பணத்தை அடக்கம் பண்ண விடுவோம். சொத்துல ஒரு பய கை வைக்க முடியாது. அப்ப பணத்தை எடுக்க விட மாட்டோம். இவன் என் தம்பியா இல்லையா? இது வரைக்கும் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப இல்லங்கிற. சொல்லுங்கடா, சொல்லு. ஊர் எங்களை மன்னிக்கணும். ஒரு அனாதை படத்தை ரெடி பண்ண சொல்லி அதை தம்பி பண்ணணும்னு பொய் சொல்ல சொன்னதே இந்த உடையப்பண்ணன் தான். இந்த போட்டோவை அனுப்பி வச்சது இவருதான். ஆனா அது இந்த அளவு சொதப்புன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுடைய வேட்பாளர் என்னங்க? யாருங்க வீட்டுல?
ஏங்க உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நேக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீல்? நாங்க ஓட்டு கேக்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஓட்டா? அது எப்படி போடுறது? ஓ, உங்களுக்கு போட தெரியாதா? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி விரல புடிச்சு மை வைக்கணும். எந்த விரல புடிச்சு எப்படி மை வைப்பாங்க? இந்த விரல் இப்படி புடிச்சு இப்படி மை வைப்பாங்க. ஐயோ ஐயோ ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? ஏண்டி ரெனோ கூப்பிட்டியோ? இவனுங்களா? என்ன அத்தின் பேர்னா அத்தனை பேரும் வர்றாங்க? ஏண்டி ரெனோ எதுக்கு அலர்னே? இவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டானே? ஏண்டா அபிஷ்டு படவ சண்டாளா வினாச்சகாலே விபரீத புத்தி புருஷன்களே உத்தமன் யார் தெரியுமா? நான் குரோதோ நஜம் ஆச்சரியம் நல்ல மூடுங்க. ஏண்டா பட்ட பகல்ல ஒரு கெட்டப்பான மாமிய கைய பிடிச்சு செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ, கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். என்ன அபி விரல் எங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. அப்ப என் கை எங்க இருக்கு? ஆஹா, இது என்னடா கொடுமையா இருக்கு. கைய உடம்புல இருக்கு. ஐயோ, அப்ப நீ உடம்ப பிடிச்சிட்ட. உடம்ப பிடிச்சு மாலிஷ் போட்டுருக்கேன். இந்த பார், நீ மன்னிப்பு கேட்டா தான் இந்த 4 ஓட்டு உங்களுக்கு விழும். மன்னிப்பா? ஏப்பா ஏப்பா கேட்டுருப்பா. ஆமாப்பா, 4 ஓட்டுப்பா. அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே, அந்த சனியை கேட்டுத்தோல. இந்த 4 ஓட்டு போட்டு தான் நம்ம ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. இந்த பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. சரி 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 சரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. 4 ஓட்டுறா, நீ மன்னிப்பு கேளுடா. சரி சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? ஆத்துக்குள்ள வந்து கேளு. ஓப்பா ஓடா ஓப்பா ஓ நாமதேஸ்ய வா என்னங்கப்பா நீங்க வந்து வெளியில விழுகிறீங்க? நாங்க 4 பேரும் செல்லாத ஓட்டு. அப்ப உள்ள இருக்க 2 ஓட்டு கள்ள ஓட்டு.